அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூலம்ஸ் லா பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம். இது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூலம்ஸ் லா பற்றின ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த கொஸ்டினை நான் இப்போ வாசிக்கிறேன். கன்சிடர் 3 சார்ஜஸ், 3 சார்ஜ் Q1, Q2, Q3 3 சார்ஜ் இருக்கு. ஈச் ஈக்குவல் டு Q. அப்போ Q1, Q2, Q3 எல்லா சார்ஜுமே Q தான். At the vertices of an equilateral triangle. ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் உங்களுக்கு தெரியும், எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி. இப்போ இந்த 3 சார்ஜ் எங்கே இருக்குன்னா, இந்த 3 வேர்டிசஸில் இருக்குது. வேர்டிசஸ்னால் முனைகள் இந்த இடத்துல இருக்குது. Q1, Q2, Q3. ஆனால் 3மே ஈக்குவல். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் அ சார்ஜ் Q with the same sign as Q? அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னா இங்கே நம்ம ஒரு சார்ஜ் வைக்கிறோம், Qன்னு பேர், அதுவும் பாசிட்டிவ். இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ். அந்த கான்செப்டில் இது சொல்லப்பட்டிருக்கு. பிளேஸ்ட் அட் த சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு சொன்னால், ஒரு சைடில் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு மீடியன் வரைங்க. அதே மாதிரி இதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு மீடியன் வரைங்க. அந்த மாதிரி 3 பக்கமும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இது கிடைக்கும். இதுதான் சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா, இது 2, இது 1. தட் இஸ் 2:1. அந்த ரேஷியோவில் இருக்கும். எது? த சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த லென்த்து 2 பாகம்னா இந்த லென்த்து 1 பாகம். சென்ட்ராய்டு எப்படி வரையணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடில் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட் வந்து நேராக இந்த முனைகளை தொடணும். அப்படி ஜாயின் பண்ணுற அந்த 3 லைனும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும் இல்லைங்களா, அதுதான் சென்ட்ராய்டு. இது பேசிக். இப்போ இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி படம் வரைஞ்சிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது A, இது B, இது C. இதுக்கு மிட் பாயிண்ட் இந்த லைன் அப்படி ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது இது சென்ட்ராய்டுன்னு ஒன்று சொன்னோம். இது O. இந்த சைடு கொடுத்துட்டாங்க லென்த்து L. உங்களுக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் இந்த பாயிண்ட் வந்து D. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் 60. ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவலாக டிவைட் ஆகும். இது 30, இது 30. ஸோ இது வந்து 30 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா, இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இந்த சென்டர்லேருந்து இங்கே இது பண்ணிங்கன்னா இது 90 டிகிரிஸில் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க, ADC. இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணீங்கன்னா cos 30 எடுங்க. ஸோ cos 30க்கு ஆப்போசிட் சைட் DC, adjacent side AD, adjacent side by hypotenuse L. அப்போ இதுலேருந்து AD என்ன ஆகும்னா, இந்த L இங்கே போயிடும். L into cos 30. ஸோ L into sin 30 cos 60 of cos 30 sin 60 √3/2. So cos 30 ஓட வேல்யூ √3/2. So AD is equal to √3/2 L.
ஸோ ஏடின்றது இந்த லென்த். ஸோ நம்ம இங்கே இந்த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் சொன்னோம் இல்லையா, அது என்ன, இது 2 மடங்கு, இது 1 மடங்கு. அப்போது இந்த ஏடியில் இந்த 2 மடங்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஓன்னு சொல்கிறேன். ஸோ ஏஓ இந்த லென்த் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2/3 மொத்தம் 3 பாகமாக டிவைட் பண்ணிங்கன்னா இது 2 பாகம் எடுத்துக்கும். ஸோ 2/3 ஆஃப் ஏடி. அப்போ 2/3 ஆஃப் ஏடி என்ன, √3/2L. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 3 எப்படி எழுதலாம்னா, இங்கே மேலே √3 இந்த 3 எப்படி எழுதலாம்னா √3 × √3ன்னு எழுதலாம். அப்புறம் L இருக்கு. அப்போ இந்த √3யும் போயிடுச்சு. அப்போ AO is equal to 1/√3 times L. ஸோ ஏவோட லென்த்து நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு, அது 1/√3L. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ இப்படி ஒரு வெக்டார், அடுத்தது இப்படி போகுது இல்லைங்களா. ஸோ இந்த லென்த்தும் அதே தான், இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ பிஓட லென்த்தும் இதே தான், 1/√3 × L. அதே மாதிரி இதை இப்படி வரைஞ்சிங்கன்னா இந்த CO லென்த் இருக்கு இல்லையா, அதுவும் அதே வேல்யூ தான், 1/√3 × L. பிகாஸ் இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம ஆக்சுவல், ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா நம்ம சார்ஜ் ஒன்று Q இங்கே இருக்குது, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும், அவங்க சென்ட்ராய்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த மெத்தடில் தான் போடணும். அதனால் இந்த லென்த்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஏன், கூலம்ஸ் லாவில் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் தேவைப்படுது, அதனால் இந்த லென்த்து நம்ம கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதில் உள்ள சார்ஜ் நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம், ஆல் ஆர் Q. இதுவும் Q, இங்க இருக்கிற சார்ஜும் Q, இங்க இருக்கிறதும் Q. இந்த சென்ட்ராய்டில் இருக்கிற சார்ஜ் வந்து கேபிட்டல் Q. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, அதனுடைய வேல்யூ Q. இந்த சென்ட்ராய்டில் ஒரு சார்ஜ் இருக்கு, அதனுடைய வேல்யூ கேபிட்டல் Q. ரெண்டுமே ஒரே வகையான சார்ஜ், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். இப்போ ஃபோர்ஸ் F1 வெக்டார் ஆன் Q due to charge Q at A. So இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா is equal to 1/4πε0 Q by distance square L/√3 d whole square. நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற சார்ஜ் இந்த Q மேல ஆக்ட் ஆகுது. ஸோ டைரக்ஷன் அப்படி போடுறேன், இந்த ஃபோர்ஸ் வெக்டார் F1. ஸோ இந்த F1 டைரக்ஷன் இப்படி போகுது அலாங் AO. அப்போ இந்த சார்ஜ் தெரியும், இந்த சார்ஜ் தெரியும், இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் நம்ம இப்போதான் கண்டுபிடிச்சோம். ஸோ கூலம்ஸ்ல என்ன, 1/4πε0. ஏன்னா இந்த என்டையர் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஏர்ல இருக்குதான் நினச்சிக்கலாம். ஏர்னா εr வேல்யூ 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ், இதனுடைய வேல்யூ Q, இது Q into Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம இப்போதான் பார்த்தோம், L/√3. அதாவது 1/√3 × L ன்னு பார்த்தோம், அதாவது L/√3 டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதான ஃபார்முலா.
அதனால L divided by root 3 the whole square. அப்போ இது என்ன ஆகும்? இங்கே L square வந்துடும். root 3 square 3 ஆகிடும். இந்த 3 மேலே போயிடும். அப்போ என்ன ஆகிடுது? 3 by 4 pi epsilon naught Q by L square. Along AO. Along AO னா AO இந்த டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ அடுத்தது இந்த C இதுலயும் அதே சார்ஜ் தான் இருக்கு. ஓகே, அதே மாதிரி B இதுலயும் அதே சார்ஜ் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சார்ஜ் எடுத்துக்கலாம். இங்கேயும் சார்ஜ் Q தான் இருக்கு. ஸோ இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம F2ன்னு சொல்றோம். F2 இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த லென்த் என்ன? அதே லென்த் தான் நம்ம இங்க போட்டோம் இல்லைங்களா, L by root 3 அதே தான். ஸோ force 2 செகண்ட் பாயிண்ட் அதை எப்படி எழுதுறோம்னா force 2 F2 வெக்டார். ஸோ force F2 வெக்டார் on Q due to charge Q at first case A அடுத்த கேஸ் B. அதுக்கும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ஜும் சேம், இந்த டிஸ்டன்ஸும் சேம். ஒரே ஒரு மாற்றம் தான், இதனுடைய டைரக்ஷன் கீழ் நோக்கி போகுது, இதனுடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போகுது. டைரக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், மேக்னிடியூட் எல்லாமே சேம். ஸோ அதனால தான் இங்கே அலாங் A1 போட்டோம் இந்த டைரக்ஷன். இதில் என்ன போட போகிறோம்? அலாங் BO. ஸோ இப்போ நான் கன்சிடர் பண்ணுறது ஃபோர்ஸ் F2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ இந்த ஆன்சர் டைரக்டாக நான் எழுதலாம். 3/4 pi epsilon naught Q by L square. இப்போ இது along என்ன டைரக்ஷன்? along இந்த டைரக்ஷன், அதாவது BO. ஓகே, இது முடிஞ்சது. அடுத்தது ஸோ ஃபோர்ஸ் F1 F2 முடிஞ்சது. அடுத்தது F3 வந்து இந்த டைரக்ஷன், இது F3. இதுக்கும் இதே ஆன்சர் தான் வரும். ஆனா ஃபோர்ஸ் மட்டும் டைரக்ஷன் மாறுது இந்த பக்கம், ஏன்னா இதனுடைய சார்ஜும் Q தான். This is also acting on the same charge at centroid which is capital Q. So இதனுடைய டைரக்ஷன் மட்டும் மாறும், அது வந்து CO. ஓகே, ஸோ அடுத்ததுக்கான F3 so next I will write it here. அடுத்த பாயிண்ட் F3 வெக்டார், அது எந்த டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும், CO டைரக்ஷன்ல. ஸோ அதனுடைய ஆன்சரும் அதே தான், 3/4 pi epsilon naught capital Q small q product of charges divided by distance square L square. பட் இப்போ டைரக்ஷன் எங்க? along CO. ஸோ இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது C1 இப்படி போகுதுன்னு அர்த்தம், B1 இப்படி போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இது வந்து வெக்டார்ஸ் இல்லைங்களா, மூணுமே வெக்டார்ஸாக இருக்கிறதுனால வெக்டார் அடிஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் 2 வெக்டார் இந்த டைரக்ஷனில் போகுது, ஃபோர்ஸ் 3 வெக்டார் இந்த டைரக்ஷன், ஃபோர்ஸ் 1 டெம்பரரி கிடப்பில் போட்டுருங்க, இது வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். இப்போ F2 F3 இருக்கு. ஸோ இப்படி ஒரு வெக்டார் இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில ஆங்கிள் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு இடையில ஆங்கிள் என்னன்னா, ஸோ இது 30, இந்த ஆங்கிளும் 30, ஏன்னா இந்த மொத்த ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ இது 30னா இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா, நான் லைட்டாக வரைகிறேன். ஸோ இங்கே 30னா இந்த ஆங்கிள் 30. அப்போ இது பர்பண்டிகுலராக இருக்குங்களா, இது 90 டிகிரி. அப்போ இங்கே 30 போச்சுன்னா மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஹரிசாண்டல் வைங்க, இது 30னா இங்கேயும் 30. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, F3 இப்படி இருக்கு, F2 இப்படி இருக்கு, ரெண்டுமே இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். இப்போ இந்த F3 இப்படி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 120 டிகிரி. புரியுதுங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வெக்டாருக்கும் ரெண்டு வெக்டார், இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார், அந்த ரெண்டு வெக்டாரோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே parallelogram law of forces நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார், இது P வெக்டார், இது Q வெக்டார், ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி இந்த டைரக்ஷன். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டான்னு வச்சுங்க. இப்போ ரிசல்டன்ட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். R is equal to P square plus Q square plus 2PQ cos theta. Okay, this is under root. But Anna, yes, this is the formula. இதுல ஆங்கிளுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. That is tan theta. அதான் ரிசல்டன்ட். இது வந்து ரெண்டு வெக்டாருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள், ரிசல்டன்ட்டுக்கும் P வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. tan alpha is equal to Q sin theta divided by P plus Q cos theta. So resultant எந்த இந்த ஆல்ஃபா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த ஃபார்முலால. இப்போ இதுல முக்கியமான விஷயம் இந்த ப்ராப்ளம்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த P வெக்டாரும் Q வெக்டாரும் ஈக்குவல். ஏன் F1ம் F2ம் ஈக்குவல், F3யும் ஈக்குவல், மூணு வெக்டார்ஸுமே ஈக்குவல். ஸோ F2 is equal to F3, அதாவது P வெக்டார் is equal to Q வெக்டார். அப்போ ரிசல்டன்ட் என்ன ஆகும்? R is equal to Qக்கு பதில் P போட்டுங்க. ஸோ P ஸ்கொயர் பிளஸ் P ஸ்கொயர் பிளஸ் 2, இது P இதுவும் Pன்னு போட்டுங்க. அப்போ என்ன ஆயிடும்? 2P ஸ்கொயர் ஆயிடும். இப்போ cos theta, cos thetaனா cos 120. ஓகே, cos 120 ஓட வேல்யூ என்ன? The angle between the two vectors is 120. So this is P square plus P square plus 2P square cos 120. Cos 120 can be written as cos 90 plus 30. So 90 plus 30 in the quadrant in the quadrant. Here only sign is positive, so this is negative. 90 means sin will cos will change to sin. அப்ப sin 30 now. sin 30 cos 60 off. அதனால minus 1/2 ன்னு வரும். அதாவது cos 120 degree ஓட வேல்யூ minus half. So cos 120 is minus half. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 2 and 2 கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் P ஸ்கொயர் இருக்கும். இங்க ஒரு பிளஸ் P ஸ்கொயர், ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். இது வந்து அண்டர் ரூட். ஸோ 2 2 கேன்சல் ஆகிடும். இது வந்து மைனஸ் P ஸ்கொயர், இதுவும் போயிடும். இப்போ P ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தீங்கன்னா P. அப்போ ரிசல்டன்ட் எனக்கு கிடைச்சிடுச்சு. ரிசல்டன்ட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு P. ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போகிறோம், ரிசல்டன்ட் கிடைச்சிடும். அப்போ இந்த ஃபோர்ஸ் 2க்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆப்போசிட்ல. ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்படி ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு P வந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம இப்பதான் என்ன பார்த்தோம்? R is equal to resultant is equal to one of the forces. P னா P, இந்த இடத்துல F1 F2னா எடுத்துக்கலாம், F3னா வச்சுக்கலாம். F2 வெக்டார், அதாவது நீங்க F2னா எடுத்துக்கலாம், F3னா எடுத்துக்கலாம். both are equal இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும். so the resultant force ன்னு சொல்றோம் இல்லீங்களா, அதனுடைய வேல்யூ 3/4 pi epsilon naught QQ by L square. ஸோ இந்த ஃபோர்ஸ் 2க்கு வந்த ஆன்சர் அதே ஆன்சரை நம்ம ரிசல்டன்ட்டுக்கு போடலாம், இல்லை ஃபோர்ஸ் 3, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். இது புரிஞ்சிடுச்சு. ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய டைரக்ஷன், இந்த ரிசல்டன்ட் இந்த ரெண்டு வெக்டாருக்கும் இப்படி போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெக்டார் இப்படி இருக்கு, இந்த வெக்டார் இப்படி இருக்கு. ஸோ இது வந்து F2 வெக்டார், இது வந்து F3 வெக்டார். இது வந்து parallelogram கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் இடையில தானே நம்ம ரிசல்டன்ட் பார்க்குறோம். இதுதானே R. ஸோ இதனுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும். சப்போஸ் திஸ் இஸ் Oனா,
இது A. நான் ஆரோட வேல்யூ தான் இது. இப்போ நீங்கள் நல்லா உன்னிப்பாக பாருங்க, ஆரோட டைரக்ஷன் F1 டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. F1 இந்த டைரக்ஷனில் போகுது, ஆனால் ஆர் இந்த ஆர் வெக்டார் ஆப்போசிட்டில் போகுது. ஓலேருந்து இந்த டைரக்ஷனில் போகுது. அது மட்டும் இல்லை, ஆரோட மேக்னிடியூடும் ஏஓட மேக்னிடியூடும் ரெண்டும் ஈக்குவல். ஏன்னா ஃபோர்ஸ் அலாங் ஏவே F1ஓட வேல்யூ இதுதான், 3/4πε0 QQ/L². இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன், இது ரெண்டுமே ஒரே மேக்னிடியூட். இது கீழ் நோக்கி போகுது, இது மேல் நோக்கி போகுது. ரெண்டுக்கும் ஈக்குவல் வேல்யூ, டைரக்ஷன் தான் ஆப்போசிட். அப்போது என்ன ஆகும், ஒரு வெக்டார் ஒரு ஃபோர்ஸ் சே 5 நியூட்டன் இந்த பக்கம், ஆப்போசிட்டில் சேம் டைரக்ஷனில் 5 நியூட்டன் இருந்துச்சுன்னா ரெண்டு வெக்டாரும் கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் F1 இது இப்படி போகுதுங்களா, ஸோ F1 இஸ் கோயிங் டவுன்வர்ட். ஸோ F1 வெக்டார் கீழ் நோக்கி போகுது, ரிசல்டன்ட் வெக்டார் மேல் நோக்கி போகுது. ஸோ இதனுடைய F1 வெக்டாரோட மேக்னிடியூடும் ரிசல்டன்ட் வெக்டாரோட மேக்னிடியூடும் ஈக்குவல், பட் த டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். அதனால the total force experienced by Q is 0. ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது, which is equal to 0. so இந்த Q ஆனது அதே இடத்துல தான் இருக்கும், it cannot move. so moreover it is static. இப்போ வந்து total force on Q is 0. அதுதான் இதனுடைய மீனிங். இதை வந்து நம்ம வெக்டார் நோட்டேஷன்ல எழுதணும். எப்படி, அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏஓ அலாங்கில் F1 வெக்டார் போகுது இல்லைங்களா, அதோட வேல்யூனா 3/4πε0 QQ/L² r cap. ஸோ இதனுடைய டைரக்ஷன் நான் இப்படி எடுத்துட்டது ஆர் கேப்னு எடுத்தேன்னா, இதுக்கு ஆப்போசிட்ல போகுது இல்லைங்களா OA, அதுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் 3/4πε0 QQ/L² r cap. See, magnitude wise ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனாக நீங்கள் இப்படி அசியூம் பண்ணீங்கன்னா அதோடைய ஆப்போசிட் ஃபோர்ஸ் வில் பி நெகட்டிவ். ஓகே, இல்லை இந்த ஃபோர்ஸ் ஏஓ டைரக்ஷன் நெகட்டிவாக அசியூம் பண்ணீங்கன்னா திஸ் டைரக்ஷன் வில் பி பாசிட்டிவ், ஏன்னா போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் as total force 3/4πε0 QQ/L² r cap minus r cap. So this will become answer is 0. So this இதனுடைய explanation I have told you. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன், ஏன்னா ரெண்டு வெக்டார்ஸும் ஆப்போசிட்டில் இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் F1 F2 இது கரெக்டாக 60 டிகிரியில் இந்த ஆங்கிளில் ரிசல்டன்ட் இந்த இடத்துல இருக்கிறப்போ இது 60 டிகிரி தானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கான வெரிஃபிகேஷன் இந்த ரெண்டாவது ஃபார்முலா. ஓகே, ஸோ ரெண்டாவது ஃபார்முலா வந்து tan alpha is equal to Q sin theta. ஸோ tan alpha is equal to Q. இங்கே பார்த்தீங்கன்னா Pயும் Qயும் ஈக்குவல், அதனால் இது Qன்றதுனால நான் Qனே போட்டுக்கிறேன். sin theta, thetaன்றது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் which is 120. இங்கே பார்த்தீங்கன்னா Pக்கு பதில் Q போட்டுக்கிறேன், ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல். F2 is equal to F3 plus Q cos 120. இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா Q sin 120 by இந்த Q காமனாக எடுத்துருங்க, 1 plus cos 120. ஓகே, இந்த Q கேன்சல் ஆகிடும். இப்போ sin 120 by 1 plus இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் √3 வருது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். √3 இது வந்து tan alpha. அப்போ alpha is equal to 60 degree. Tan inverse of √3 which is 60 degree. ஸோ அது மூலியமாகவும் நம்ம வெரிஃபை பண்ணுறோம் ரிசல்டன்ட் இந்த 60 டிகிரியில் தான் விழுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது புரியுதுங்களா? இந்த ரிசல்டன்ட் இதுக்கும் ரிசல்டன்ட் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த ரிசல்டன்டோட ஆங்கிள், இந்த ஆங்கிள் அதை தான் நம்ம ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து 60 டிகிரி. விஷுவலாக பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது,
ஃபார்முலா வச்சு வெரிஃபை பண்ணாலும் ஆன்சர் 60 டிகிரி தான் வருது. இப்போ நம்ம ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுது. ஆனால் இந்த ப்ரூஃப் நான் இப்போ போடுறேன். sin 120 can be written as sin 90 plus 30. So 90 plus 30 in the quadrant, sin positive. 90 and that will change it to cos. So sin 30 cos 60 of cos 30 sin 60 root 3 by 2. So the answer வந்துடுச்சு. அடுத்தது cos 120. Cos 120 is 90 plus 30. It falls in the second quadrant. Only sign positive, therefore negative. 90 means sin 30. Sin 30 cos 60 off. So இங்க என்ன ஆயிடுதுன்னா sin 120 which is root 3 by 2 divided by 1 cos 1 minus half. 1 minus half is half. Root 3 by 2 by half. இது ரெண்டும் அடிபட்டுடும். So இப்போ tan alpha ஓட வேல்யூ என்ன இருக்கு? is equal to root 3. அப்போ alpha எவ்வளவு? tan inverse of root 3 which is 60 degree. So that's all about this problem. Hope you have understood this problem. இந்த கணக்கு உங்களை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.